அனைவருக்கும் வணக்கம். மே 9ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மே 9ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான எதிர்ப்புகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் பணவரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக பெறும். உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாங்க. தந்தையின் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதே போல வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது அவசியமாகிறது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படதான் செய்யும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கப்பெறும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியும் இருக்கலாம். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு பணவரத்து அதிகரித்து காணப்படும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் தற்போது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். சற்று கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை செல்வது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும். மன துயரம் நீங்க பெறும். சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலகம் ஏற்படலாம். காரணமே இல்லாமல் வீண்படி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடலாம். அதனால் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்ல பலன்களை தருங்க. இந்த மாதம் திறமைகள் வெளிப்படும். எதிலையும் எந்த இடத்திலையுமே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக நீங்க போராடுவீங்க. நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்களாக இருப்பீங்க. அதிக சுமைகளை எடுத்துக்கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலையிட்டு வெளியில வர தள்ளாடுவீங்க. அதே மாதிரி இந்த காலம் ஏற்று இறக்கமாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக விலகும். புதிய தொழில்களில் கால்பதிக்க போராடி கொண்டிருந்தவங்க எதிர்பார்த்த மாற்றத்தை காண்பாங்க. நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதால் அலுவலக சூழ்நிலைகளில் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜ நிலை உருவாகும். உங்களுக்குரிய பரிகாரம்: கோபூஜை செய்து பசுவை வணங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுபேட்சம் உண்டாகும்.